அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை தோப்பூர் எய்ம்ஸ் கட்டுமான பணிகளை விரைந்து துவங்க உத்தரவிடக் கோரி பொதுநல வழக்கு தொடரப்பட்ட நிலையில் தற்பொழுது மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை தோப்பூர் எய்ம்ஸ் கட்டுமான பணிகளை விரைந்து துவங்க உத்தரவிடக் கோரிய பொதுநல வழக்கில் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நாகேந்திரன். இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை குறித்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை என்ன உத்தரவு சொல்லியிருக்கிறது? விவரங்கள். வணக்கம் ஹாசினி. மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் கட்டுமான பணிகளை விரைந்து துவங்க உத்தரவிடக் கோரி பொதுநல வழக்கு என்பது தொடரப்பட்டிருந்தது. அந்த மனு மீதான விசாரணையின் அடிப்படையில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றனர். அது என்னவென்று பார்த்தோம் என்றால், ஒன்றிய அரசு தரப்பில் எழுத்துப்பூர்வமாக அறிக்கையை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிரடி உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. மதுரையைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவர் தாக்கல் செய்த இந்த பொதுநல மனு, இந்தியாவில் மருத்துவர்கள் நோயாளிகள் விகிதம் அதிக வேறுபாட்டில் இருப்பது, மருத்துவர்களுக்கும் பணி சுமை என்பது அதிகப்படும் விதமாகவும் அமைந்துள்ளது. அதனை சரி செய்யும் வகையில் மருத்துவ மாணவர்களின் எண்ணிக்கையை உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையை அமைப்பதால் ஏராளமான மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதோடு அவர்களின் வாழ்வாதாரம் உயர உதவியாக இருக்கும். தென் தமிழகத்தைச் சேர்ந்த மக்கள் சிறந்த மருத்துவ உதவிகளை பெற வாய்ப்பாக இருக்கும். இதனை கருத்தில் கொண்டு கடந்த 2015ஆம் ஆண்டு தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் என ஒன்றிய அரசு அறிவித்தாலும் கடந்த 2018ஆம் ஆண்டுதான் மதுரை தோப்பூர் பகுதியில் தேர்வு செய்யப்பட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரில் வந்து அடிக்கல் நாட்டினார். இருப்பினும் இன்னும் கட்டுமான பணிகள் நடைபெறாமல் நீண்ட காலமாக கிடப்பிலேயே உள்ளது. கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என பல்வேறு வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் மதுரை அமர்வில் தாக்கல் செய்யப்பட்டு அதில் பல்வேறு உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் இதுவரை ஒன்றிய அரசு கட்டுமான பணிகளை துவங்கவில்லை. எனவே மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் கட்டுமான பணிகளை விரைவுபடுத்தி குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் சுப்பிரமணியன் மற்றும் விக்டோரியா கௌரி ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. ஒன்றிய அரசு தரப்பில் கட்டுமான பணிகளுக்கான டெண்டர் விடப்பட்டது. பணிகள் துவங்கி 2026 ஆண்டுக்குள் நிறைவடைந்து விடும். இடையில் கொரோனா காலம் ஏற்பட்டதால் காலதாமதம் ஆகிவிட்டது என தெரிவிக்கப்பட்டது. மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் எப்போது நிறைவடையும் என்பது குறித்து ஒன்றிய சுகாதாரத்துறை செயலாளர் எழுத்துப்பூர்வமாக அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணை செப்டம்பர் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். ஹாசினி, தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.